மந்திரத்தை அப்படி வெற்றி ஆகி தரேன். ஓடு. உன் வீட்டுக்குள்ள நாராயணன் வாரானே, இந்தா வா, சந்தோஷமா இருக்கு. இருக்காருப்பா, ஆனந்தமா நல்லா இருங்க. வியாபாரத்தை பின்னால் பார்ப்போம், அன்னதானம் சாப்பிட்டு போ. கர்மசாமி, ஆமாம் அப்படியா? வயிறு. சென்னை மாநகரத்திலிருந்து உடல்நிலையில் வயிறு பாதிக்கப்பட்டது யாருக்கு? யார் வயிறு யாருக்குப்பா பாதிக்கப்பட்டிருக்கு? என்னடா செல்லாம்? கால் வந்துட்டோம். அதான் வயிற்றை பற்றி சொல்லுத சாமி. எனப்பா இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டேன். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வச்சலப்பா. சிவன் கோயில். உன் கோயில் உன்னுடைய வீட்டுக்கு செல்லும் வழியில் ஒரு சிவலிங்கம் தெரியுத, எங்கடா இருக்கு? சிவனுடைய ஆலயம் தெரியுது. இருக்கிறாரு. கால் வந்துட்டு வரலாம். 3 தெய்வம் வருது பாரு. 1 நாகம் சம்பந்தமான தெய்வம், அதிலிருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள சிவஸ்தம்பரம், இன்னொன்று அங்காளம்மன். சரானா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய உடல்நிலை பாதிப்புக்கு வேற எதுவும் செய்வன வைவன கோளாறுகள் காரணம் இல்லைன்னு உத்தரவாயிடுது. ஆனால் உன்னுடைய உடலில் மலக்குடல் சம்பந்தமான பாதிப்பும், குடலுக்குள்ள குடல் உறிஞ்சிகள் சரியாக இயங்காத குடல் பாதிப்பும் இருக்குது. அதனால் இந்த நிலைகளில் இப்போதைக்கு உள்ளுக்கு ஒரு பக்கத்தில் வீக்கமும் சரியாக மலம் கழியாத பிரச்சனையும் உனக்கு இருந்து வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது காலப்போக்கில் தீரா நோயாக வருமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உனக்கு இருக்குது. இன்னையிலிருந்து நோயை தீர்த்து தாரேன், ஃப்ரீ மோஷன் ஆக்கிடுவோம், சரியாக்கிடுவோம். கால் வந்துட்டு வா. பொண்டாட்டியை பற்றி ஒரு குழப்பம் இருக்குங்கானே, என்னென்னு கேட்டுருவோமா? என்னடா உன் மனைவியை பற்றி உனக்கு என்னடா மனக்குழப்பம்? மனைவியை பற்றி என்ன ஆராய்ச்சி? சரி, இந்தா அவன் உடல்லையும் பாதுகாப்பாய்த்தாரேன். வெற்றி உண்டு. நல்லா இரு மகனே, வெற்றி ஆகிக்க. 3 முறை என்னை பார்க்கவா? குடும்பம் போகணுமா? சென்னையிலிருந்து சங்கரன் கோயில் வரை வாழும் மகள் யாருமா அது? சென்னையிலிருந்து சங்கரன் கோயில் தொடர்புடைய மகள். சென்னையிலிருந்து சங்கரன் கோவில் தொடர்புடையவங்க யாரு? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. சரி, அதே சென்னை மாநகர் தன் தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். யார் ஐயா? அண்ணாச்சி அவங்க யார்? மகனே அழாத, கால் வந்துட்டு வா. எந்த ஏரியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒரு குவார்டர்ஸ் வருதா யாருன்னு பார்ப்போம். சானடோரியம் எல்லாம் தாண்டி ஒரு குவார்டர்ஸ்லாம் வருமே, அந்த ஏரியாவா உனக்கு? குவார்டர்ஸ் தானே? கால் வந்துட்டு வா. அதான் ஒரு குவார்டர்ஸா. யார் இது?
ஓ சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கழிந்த 3 ஆண்டு காலங்களாக பில்டிங் சொந்தமான கான்ட்ராக்ட் பணிகள் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரிண்ணா? ஆனால் இப்போ எதிர்பாராத நிலையில் ஒருவன் குறுக்கிட்டு உன்னுடைய தொழில் சரிவடைந்து பல லட்சங்கள் அதில் லாக் ஆகி இப்போ கடன் பட்டு கூட அங்கே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மறைமுகமாக வாழணுங்கிற வேதனை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. இன்னொரு குழப்பம் இருக்க, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ கடன்களின் அழுத்தத்தினால் சில வழக்கு விசாரணைகள் கூட உங்களை கொஞ்சம் பின்தொடரக்கூடிய நிலையில் உட்கார்ந்துருக்கு. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அங்கே தடைப்பட்ட காரணத்தால் எடுத்த பில்டிங் விஷயமான விஷயத்தை உங்களால் முடிக்க முடியலை. அதனால் இந்த குறைபாடுக்கு காரணம் என்ன, அடுத்து எங்கே போய் வேலை பேசினாலும் உங்களுக்கு கிடைக்கவும் மாட்டுக்கு. இந்த குழப்பத்துக்கு தடையாக இருப்பது எது, இதுக்கு விளக்கமும் வேணும், இந்த கடனும் தீரணும். அந்த வழியை கருப்பசாமி தேடி தரணும். அவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டுவான். என்னம்மா நீ வர கேட்டு பார்ப்போம். பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிருக்கியாம்மா? இப்போ 2 வருஷம் 1 வருஷமா சரியாக போகலையா? ஏம்மா நீ போகலை? அண்ணா வந்து நிற்கா பாரு. வெப்பிலைக்காரி வெப்பஞ்சேலை கட்டி வந்து ஏன் பிள்ளலாய்வா எங்கே வந்து நிற்கிறா, கண்ணீர் விடுதாளேன்னு கேட்டு நிற்கிறாளே அம்மா. அதான் கேட்டேன், நீ யாரம்மா? நான் பெரியபாளையத்தா. நீ தொடர்ந்து அவன் மேலே நிறைய பாரத்தை சுமத்துன, நிறைய வேண்டுதலையும் செஞ்ச. ஆனால் எதிர்பார்க்காம நடந்த இந்த செய்கையினால் 2ஆம் தடவை வெறுத்து 2 ஆண்டு காலமாக நீ போகலை. சரானா? உன் பக்கத்தில் அவளை வரவிடாமல் தடுத்தது யார் என்று நான் பார்க்க வேண்டாமா? கால் வந்துட்டு வா. முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே. உன் வீட்டுக்காரன் எங்கே இருக்காரு? அவர் கூட இருக்கக்கூடிய நண்பரால் வந்த பிரச்சனை தான் இது. புரியுதா? இந்த பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன். உன் கடனையும் தீர்த்தாரேன், வேறு பில்டிங் கான்ட்ராக்டும் வாங்கி தரேன். இந்த அப்படி அடுத்த வாரம் என்னை வந்து பார். இந்த பணத்தை கொண்டு உன் கடையில் வை. வருமானம் நிறைய வரும், உன் கடன் தீர்ந்துடும். செல்வாக்காரு ஓட்டு. கருப்பசாமி. ஆமாம் அப்படியா? சரி கரெக்டு. அதே சென்னை மாநகர் கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம்னு கட்டு வந்தது யார்? யாருப்பா? கல்யாணம் முடித்து கொடுத்த பெண்ணின் மன வாழ்க்கையில் பிரச்சனை, மன வருத்தம் இருக்குன்னு காட்டு வந்தது யாரு? பைசில் 1. அப்படியா? 2 3 4 அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கருப்பசாமி. ஆமாம், கடன்களால் மனம் பாதிக்கப்பட்டு வந்த மகன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் ப்ரெஷர் குறைஞ்சிருக்குமோ? என்னம்மா குறைஞ்சிருக்குங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. ஹோ சரியா காக்கா? கருப்பசாமி, மலையில் ஏறி தேன் எடுத்தாலும் அந்த தேனை ஊற்றி வைக்கிற பானையில் ஓட்டை இருக்கக்கூடாதும்பான். உண்மையா இல்லையா? ஓட்டை இருந்தால் அந்த தேன் தங்குமா? தங்காது. அதை மாதிரி எவ்வளவுதான் உழைச்சி கொண்டு வந்து போட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க அதை அறிவுபூர்வமாக பேணலைன்னா அந்த செல்வம் தங்குமா? தங்காது. 2 வருஷ காலம் நீ பார்க்குற தொழிலில் மனச்சலனமும் நஷ்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? இதனால் தமிழ்நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று கூட நாம் தொழில் பார்க்கணுங்கிற எண்ணமும் சூழ்நிலையும் உன் உள்ளத்தில் தோண்டியிருக்கு. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வரலாம். யார் அங்கே சட்டம் போடுறா? சென்னைக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்களா? இந்த கடன்களுக்கு
வழிவகுத்து நான் தொழிலை தந்தா போதுமா உனக்கு? அது போதும்ல. இந்த வரக்கூடிய ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமையாயிரு. வா பக்கத்தில் தொழிலையும் தாரேன், ஒரு இடத்துல பண உதவியும் தாரேன், கடறதுக்கு செம்மையாக இருக்க வைக்க. வேறு என்னப்பா வேணும்? சந்தோஷமா இருடா. நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் எல்லை நான் ஒரு உத்தரவு தான் இருக்குது. இப்போ அடுத்து மத்தியானத்துக்கு மேலே தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லை நான் நடத்தி வரும் தொழில் ஸ்தாபனத்தை பற்றி எனக்கு விளக்கம் தேவைன்னு கேட்டு வந்தவன் யார்? வௌவா வௌவா. என்ன தொழில்? கரீனா நெசவு தொழில். தம்பி நெசவு தொழில். இன்னொருத்தர் வரார பஞ்சு பஞ்சு. சரி சரி. பட்டர் காட்டன். என்ன? தேங்காய் நார். பைப்பர். எஸ். ஓகே ஓகே. ஆ சரி. முதல்ல கோகனட் ஃபைபரை பற்றி பேசுவோம். கால் வந்துட்டு வரலாம். அடுத்து உங்களை பேசுவோம். வரலாம் பக்கத்தில். ஒரு பாட்டு சத்தம் கேட்கு, வீரமணி சத்தம். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் எங்க இருக்கா? கன்னிமாரம்மன் இருக்கு. கோனியம்மன் ஒரு தெய்வம் வருதே, உங்க ஊர் எல்லையில் பெருந்தெய்வமா அது? கோயம்புத்தூர்ல இருக்கு கோனியம்மன். கால் வந்துட்டு வாங்க. மலைமகளே உன் கருணை பழி கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு. இலைகளிலே வேப்பிலை கோர் புகழ் உண்டு. நீங்க பாடி வச்சிருக்கக்கூடிய அந்த தொழிலை போய் பார்த்தேன். அந்த தொழில் மூலமாக பம்பாய், ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு தொடர்பு கிடைக்குமா? அந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ண விதம் மிக சரி. ஆனால் இப்போ நீங்கள் தொடர்பு வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு முன்னேற்றமான சில வழிமுறைகள் இதுவரை கிடைக்கல. ஆனால் பணம் நிறைய செலவழித்து மிஷினரிஸ், வாகனங்கள், வண்டிகள் இவைகளெல்லாம் தெளிவான முறைகளில் இருக்குது. பொருள்களை ப்ராடக்ட் பண்ணி எடுக்கிற விதங்கள் நல்லா இருக்குது. ஆனால் அதை கொடுக்கிற நிலைகள் உங்களுக்கு தெளிவாக சேரலை. உண்மையா இல்லையா? அதுக்கு தகுந்த வருமானத்துக்குரிய வழிகளையும் நட்பு தொடர்புகளையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டோம்னா இந்த தொழிலில் நீங்கள் முன்னேறிடலாம். இது வெளிநாடு எக்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. நடத்திக்கிடலாம். வேறு என்ன வேணும் இதுக்கு? அந்த இடத்த போய் நான் பார்த்தேன். அந்த சர்வீஸ் உள்ள இடத்துல ஒரு தண்ணீர் கிடக்கும் இடமும் இருக்கு. தண்ணி கேணியா என்னது அது? ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்து பக்கத்தில் போய் நான் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தெய்வத்தின் பார்வை. இப்போ ஓராண்டு காலங்களாக அந்த இடத்துக்குள்ள ஒரு சில மனிதர்களால் இடைஞ்சலும் வில்லங்கமும் இருக்கு. அந்த தொழிலை உங்களுக்கு நடத்த முடியாததுக்கு 2 விதமான காரணம். ஒன்று கிரகங்கள், இன்னொன்று பொருளாதாரங்கள். இப்போ அந்த பொருளாதாரத்துக்காக வங்கியின் மூலமாக அதுக்கு உதவி கிடைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அந்த இடத்த நான் ஓட்டி தரேன். ஜெயிச்சு இருந்தால் போதுமில்ல, கால் வந்துட்டு வரலாம். இது என்னடா எப்படி இருக்கு? வரலாம்ப்பா. வேற என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கடன்களை நான் தீர்த்து தரேன். தொழிலையும் நல்லாக்கி தரேன். ஓடாமல் இருக்கிற இடத்துக்கு வேண்டிய பண உதவியை நான் செய்தேன். பெற்றுக்கொள்ளப்பா. 3 மாத கால அவகாசத்தில் எல்லாம் ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னை பார்த்துக்காங்க.
வார வியாழக்கிழமை என்னை வந்து பாருங்க. அதை பற்றி அவங்க கேட்குறமே. உங்கள் தங்கச்சியா? சரி, வரட்டும், நான் நடக்க வைக்கிறேன். சரி, அன்னதானம் சாப்பிட்டு போங்க. வியாழக்கிழமை என்னை பார்த்து போங்க. வியாழக்கிழமை. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? சரி. தறித்தொழில் சம்பந்தமான மன வருத்தம் அடைந்த மகன். கால் ஒன்று வரலாம். யாரும் ஒருத்தன் சினிமாக்காரன் வந்தானா? அவன் யாருங்கடா? ரொம்ப எமோஷனாக இருக்கு. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். நடத்த முடியாத அளவுக்கு மனவேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக கடன்களும் மனக்குழப்பமும் அதிகம். அது நடத்தக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கே மனசு வர மாட்டுக்கு. அதனால் அதுக்கு பண உதவி வேணும். அப்படி இல்லைன்னா கைவிட்டுட்டு போகணும்னாலும் முடியாது. கைவிட்டால் நிறைய செட்டில்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் எப்படி தீர்க்கிறது? அதனால் தொழிலை ஓட்டித்தாரேன், பணத்தை வாங்கித்தாரேன். காலில் வந்துட்டு வா. இந்தா பணம் கிடைக்கும், ஜெயிச்சுக்கணும். நாளைக்கு இருந்து என்னை பார்த்துக்கோங்க. அப்பா, கருப்பசாமி, உடுமலைப்பேட்டை. கோயம்புத்தூர் போய் உட்காருங்க. உடுமலைப்பேட்டை வாங்க. உடுமலைப்பேட்டை. எதுக்கு அவங்க நிற்கிறாங்க? எப்போ அது அடுத்த செக்ஷன்ல. உடுமலைப்பேட்டை உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? வரலாம். என்னப்பா உடல்நிலையில்? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். யாருமா அவர்? சொந்தமாமா? வரலாம். உட்காரலாம். கழுத்தில் இருந்து கால் பெருவிரல் வர, கழுத்தில் இருந்து கால் பெருவிரல் வர யாரோ அமுக்கி பிடிச்சி அழுத்துற மாதிரி வலியும், அப்படி காந்தலும் ஏற்பட்டு இரவெல்லாம் தூக்கமில்லாத மனக்குறை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்குதே கருப்பசாமி, இப்படியும் ஒரு நோய் இருக்கா? இது டாக்டர் தீர்க்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் வலிக்கு இன்ஜெக்ஷன், மேல் வரி சுறுசுறுப்புக்கு இன்ஜெக்ஷன் போடுதோம். அது 2 நாள் ஆனோன்னு அதுக்கு பிறகு சரியாக மாட்டுக்கு, மீண்டும் இதே பிரச்சனை நடக்கு. அதனால் இதில் வேறு ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு விஷயம் இருக்கும். அதை என்னென்னு சாமிகிட்ட கேட்டு தீர்த்துருவோம் அப்படி நினச்சி என்னை பார்க்க வந்திருக்கீங்க. சராண்ணா, காலில் வந்துட்டு வரலாம். செய்வனை வயனை கோளாறுகள் நடக்கவில்லை. அப்படி என்றால் 1.5 வருஷத்துக்கு முன்னால் என் வீட்டு பக்கம் ஒரு அடையாளத்தை நான் பார்த்தேனே. உங்கள் வீட்டு எல்லையில் மந்திரிச்சு போட்ட பொருள் மாதிரி ஒரு அடையாளத்தை பார்த்தேனே. அது என்னது அப்படின்னு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு கற்பனை மாயை ஓடுது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இது கிரகங்களால் ஆன பிரச்சனை. தெய்வ குற்றம் இருக்குமான்னு கேட்டேன். அப்படி தெய்வீக குற்றங்கள் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த நோயை நான் தீர்த்து தந்துடுவேன், ஒன்றை சரியாக்கிடுவேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? காலில் ஒன்று வரலாம். இருக்கும், வரலாம்.
இன்னையிலிருந்து வழி தீரும். பௌர்ணமிக்கு நான் வந்து பார்க்கணும். வரலாம். ஆமாம், பக்கத்தில் வரணும்மா, பக்கத்தில் வரணும். நல்லா ஆமாம். குழந்தை எங்கே இருக்கு? வெட்டுப்பட்டு வந்திருக்கான். உடல் பாதிக்கப்பட்டிருக்கானா? அடுத்து பேசுவோம். இருங்க, என்னை பார்த்து போங்க பிறகு. சரியா? உட்கார். கருப்பசாமி, ஆமாம், அதே உடுமலைப்பேட்டை பகுதி தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. சாமி கும்பிடுறதுக்கு குடிக்க வேண்டாம். உடலாலும் உயிராலும் உன்னை என்னையா வேணும்? கண்ணை மூடுங்க, கேட்போம். கால் வந்துட்டு வரலாம். கர்ப்பப்பையில் குழந்தை தங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா? தங்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? தங்க மாட்டுக்கு. மாரியம்மா வந்து பிறக்கா, பொம்பளை பிள்ளை பேர் இப்படி ஆயாச்சு. போகலாம். பேசாதான் இருந்துச்சு. ஒரிசா ஒரே வார்த்தை. ஒரிசா. கண்ணுக்கு எந்த அழகு. பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு என்னம்மா? உங்கள் இரண்டவருடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் போய் பார்த்தேன். திருப்பதியிலிருந்து வெங்கடாஜலபதியுடைய திருநாமம் உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே ஒதுக்கி. என்னடா என்னன்னு பார்த்தேன். அவங்க ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தன்று சொல்லு, ரோகிணி நட்சத்திரத்தன்று இவள் வயிற்றில் ஒரு குழந்தை ஜனிக்கும். அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். அது காலில் ஒரு மச்சம் உள்ளதாக இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேர் வைக்கணும். காலன்னு சொல்ல வெற்றி அடைவாய் மகளே, ஆனந்தம் அடைவாய். பணம் தார, தொழில் நல்லா நடத்து. வேற என்ன வேணும்? இப்போதைக்கு கண்டுக்கிடாத. பிள்ளை பிறக்கட்டும், நான் பார்த்துக்கிறத எல்லா பேரையும். சந்தோஷமா இருக்கும். நல்லா இருங்க. சாப்பிட்டு போங்கடா. அரைகுறையா பேர் வாங்கிடா. உட்காருங்க. கருப்பசாமி, என்ன நான் திருப்பதி வெங்கடாஜலபதி சொன்னேன், நீ இருக்க இடத்தையே காட்டுற. ஆந்திரா. ஆந்திரா. பொண்டாட்டி ரெண்டு கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் நின்று கால் வந்துட்டு மண் காட்டி பொன் காட்டி மாய இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் டேஸ் 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 டேஸ். அது பட்டினத்தார் பாட்டுப்பா. நீ கால வந்துட்டுவான். மனைவி அமைவதெல்லாம்
இறைவன் கொடுத்த வரம் 1000 இருந்து வாழைக்காய் என்ன. உத்தமனாகிய உன் உள்ளத்திற்கு தகுந்த மனைவி உனக்கு இந்த பிறவியில் கிடைக்கிற, அதுதான் உண்மை. இனி ஒரு மனைவி அமையுமா என்ற எண்ணத்தை பற்றி கவலை இல்லை. ஆனால் உள்ளத்திலே ஒரு ஓரத்தில் ஒரு எண்ணம் இருக்கு. அது சம்பந்தமான ஒரு நட்பும் தற்சமயம் ஒரு வலைவீசிய ஒரு உணர்வு ஓட்டம் ஓடிக்கொண்டும் இருக்கு. அவள் மனைவியாகிவிட்டாள் என்றால் 2 பொண்டாட்டிங்கிற அர்த்தமாகிவிடுமே. அது சரியா இருக்குமா, குழப்பமா இருக்குமா, பிரச்சனை இல்லாமல் வருவது எப்படி? கேள்வி. கால் நோட்டுவான். கண்ணாருரித்த மன்னா கண்ணாடியில் தடம் கண்ட வேளா. சாமி பெரிய குளம் அப்படின்னா 10 பேர் குளிக்கிறது மாதிரியானு கேட்காதீங்க. பெரிய குளம், ஊருக்கு பேர் பெரிய குளம். பெரிய குளம். கால் வந்துட்டு வரலாம். மணி எத்தனம்மா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என் தங்கை காளியனுடைய பெருமைக்குரிய அருள் இருக்கு. அதே மாதிரி 3.25 ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழிலில் மன வருத்தமும் பல லட்ச நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். இந்த நஷ்டத்தை தீர்க்கணும்னா ஒரு இடத்த கருப்பசாமி எனக்கு விற்று தரணும். அதை விற்று தந்துட்டா என் பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கு ஒருத்தன் வாரான், பேசுதான், மாட்டேக்கான். அதனால் அதை அட்வான்ஸு கொடுத்ததோடு நிற்காம அதை பணமாக்கி தந்துடணும்னு நினைக்கிறேன். கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு. 18 நாளையில் ஒருத்தன் வந்து பேசுவான், அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவான். அது பின்னால் பேசுவோமே. இப்போ என்ன விற்று தர்றது என் பொறுப்பு, அவ்வளோதானே. அதே அருப்புக்கோட்டை தலைவன் தலைவி கணவன் மனைவி. கால் வந்துட்டு வரலாம். உங்கள் மனைவி எங்க ஐயா? ஆவா. கால் வந்துட்டு வரலாம். நூறாம் கிரகம் எடுத்து ஆடி வருவோம். அம்மா பராசக்தி, காளி நீலி மாறி எங்கே இருக்கிறாங்க உங்கள் எல்லையில்? என்ன கோயில்? காளியம்மா எங்கே இருக்கா? முதல்ல உங்கள் எல்லைக்குள்ளே கிடக்கிறா. பக்கத்தில் வாங்க. கண்களை நன்றாக மூடுங்கள். அப்படியா? நீங்கள் வணங்க வேண்டிய குலதெய்வத்து பகுதியில் எண்ணிக்கையை பிரித்து கொண்டு வந்து உன் பக்கத்தில் நீ இப்போ சாமி கும்பிடணும்னு நினச்சி கட்டுறேன். சரானா? அதில் நானும் இருப்பேன், மாரியும் இருப்பா. அந்த கோயில் இன்னும் வளமாகாமல் என் மனத்தை நினச்சபடி இன்னும் நடந்து முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியணும். அதை வெற்றியாக்கியும் தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. ஏ ஏ ஏ ஏ ஏ கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்குப்பா, அதையெல்லாம் மாற்றி தந்துடுறேன். அந்த ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் அள்ளி கொடுக்குற குங்குமமும் விபூதியும் மக்களுக்கு பலனுள்ளதாக, அந்த கோயில் சக்தி உள்ளதாக இருக்கணும் என்பது உன்னுடைய ஆசை. வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா இந்த கனியை கொண்டு வை. உன் எண்ணம் நிறைவேறியாச்சு. ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கு. பிள்ளைங்களுடைய ஒற்றுமைக்கு 3 மாத கால அவகாசத்தில் எல்லாரையும் வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சுக்கான். நல்லா இருக்கு. ஆனந்த்
அதான் நான் எடுத்த உடனே சொன்னேன், நீ தான் பாய் பேசுறிய, அவளையும் கொண்டு வந்து வை போ. ஆனந்தமாரு சாப்பாடை முடிச்சுட்டு போங்க, ஆத்திரப்பட்டுறாங்க. அடுத்து அருப்புக்கோட்டை தலைவன் தலைவி. நம்ம இலக்கியம் படித்தவங்க கணவன் மனைவின்னு சொல்ல மாட்டான், தலைவன் தலைவி. என்ன பக்கத்தில் வாங்க, என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். பொண்ணு எங்கே இருக்கான் பையன்? கட்டி கொடுத்தாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அவன் கொண்டாடி எங்கே இருக்கா? வேணுமா வேண்டாமா? அவள் வேண்டாம்னு சொல்லுதா, பையன் வேண்டாம்னு சொல்லுதானா? மருமகா நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்களா? நான் எதுக்கு இதை பப்ளிக்கு பேசுகிறேன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு விசித்திரமான ஒரு மேலோட்டமான மக்கள், அதை கொஞ்சம் மைக்கில் சொல்லாண்டாங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட இந்தியர்களாக பேசுகிறேன். எனக்கும் அவள் வேண்டாம், எனக்கும் அவள் வேண்டாம். அவங்க வாழ்க்கை மாறிடுது. நீங்கள் மட்டும் என்ன 3:30க்கு என்ன பாருங்கள், ஜெயிச்சு தரேன். அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாச்சு. ஆவணியில் பிள்ளைக்கு புதிய வாழ்வு நடக்கு. யாரை பற்றியும் பயப்படாத, நான் இருக்கேன் கருப்புசாமி. அசத்துவோம், நம்ம பாக்கி 3:30க்கு பேசுவோம். ஓகே.